கிருஷ்ணகிரி மாவட்டம் சோபனூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அனைத்து சமூக மாணவர்கள் படிக்கும் அந்த பள்ளியில் குறிப்பிட்ட சமூக பாடலை போட்டு மாணவர்கள் 4 பேர் நடனமாடிய வீடியோ வெளியாகி தற்போது பரபரப்புக்கு காரணமாகியுள்ளது. சாதி பாடலை போட்டதும் மாணவர்கள் சட்டை காலரை தூக்கிவிட்டு ஆடியதும் கீழே அமர்ந்திருந்த மாணவர்கள் உற்சாக மிகுதியில் கூச்சல் போட்டு ஆரவாரம் செய்ததும் ஏற்றுக்கொள்ள முடியாத கொடுமையாகவே இருந்தது. நடன நிகழ்ச்சியின் போதே காடுவெட்டி குரு, வீரப்பன் ஆகியோர் அடங்கிய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு நின்றது. கடைசியில் பாமக கட்சி துண்டை கழுத்தில் போர்த்தி கொண்டு நடனம் ஆடியது என பள்ளி ஆண்டு விழா முழுக்க முழுக்க சாதி சங்க விழா போலத்தான் இருந்தது. குறிப்பிட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த முழு பாடலுக்கு மாணவர்கள் ஆடிக்கொண்டிருக்க எந்த ஆசிரியர்களும் வந்து தடுக்காதது வேதனையைத்தான் கொடுத்தது. கடந்த ஆண்டு விழாவின் போதும் இதே மாதிரி சாதி பாடலை போட்டு மாணவர்கள் நடனம் ஆடியதாக கூறப்படுகிறது. சாதியை குறிக்கும் வகையில் கயிறு உள்ளிட்ட எந்த அடையாளங்களையும் பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது விதியாகவே இருக்கும் நிலையில் அரசு பள்ளியில் சாதி பாடலை பகிரங்கமாக போட்டு நடனமாட வைத்தது கடும் விமர்சனத்திற்குள்ளாகி வருகிறது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல